கர்த்தர் என்ன சொல்றாருன்னா 3 காரியம் சொல்றாரு. அவனுக்கு விரோதமா யுத்தம் நடந்துட்டே இருக்கும். ரெண்டாவது என்ன சொல்றாரு, அவன் முற்றிலும், அந்த வார்த்தையை நல்லா பிடிச்சுக்குங்க. அதாவது என்ன சொல்ல, ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. பிசாசு எப்படி, ஆமா, ஒரு துளி கூட நீ, உனக்கு அதுல என்ன இல்லை, ஆமா, உனக்கு அதிகாரம் இல்லை. நீங்க சொல்லணும், இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க, சாத்தானே, சொல்லுங்க, சாத்தானே, இயேசுவின் நாமத்துல என் ஆவியில, சொல்லுங்க, என் ஆவியில, என் ஆத்துமாவில, என் சரீரத்துல, என்னுடைய சரீரத்துல, என் குடும்பத்துல, என் கணவன் வாழ்க்கையில, என் பிள்ளை வாழ்க்கையில, என் மனைவி வாழ்க்கையில, என் பிசினஸ்ல நீ முற்றிலும் இருக்க கூடாதவரே, நாசம் பண்ண போற. ஆமா ஆமா, உன்னை குறித்த ஒரு பயம், உன்னை குறித்த ஒரு திகில் இனி பிசாசுக்கு எழும்பணும். நீ முற்றிலும் நாசம் பண்ண நான் வந்துட்டேன். இனி நீ முற்றிலும் நாசமாவ, முற்றிலும் நீ நாசமாவ, முற்றிலும் நீ நாசமாவ. அடுத்து நீ இளைப்பாரி இருக்கிற பொழுது வந்தான அப்படின்னு விட்டுறாதீங்க. எப்படியாமா, ஆமாம், ஒரு ஆட்டோவுக்கு அதை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம் பார்த்தீங்களா.